இன்னைக்கு புதன்கிழமை இந்த பாய்ஸ் சீசன் 5 எபிசோடு 6 ரிலீஸ் ஆச்சு. அந்த எபிசோட பேரு டு த ஹெவன் ஃபால், சொர்க்கம் பொழிகிறது அப்படின்ட்டு. வி ஒன் சொல்லிட்டு வி ஒன் கடைசியில கிடைச்சிருச்சு. ஆனா யாருக்கு கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சிச்சுன்றதுதான் இந்த எபிசோடே. ஆனா வெறியா இருந்துச்சு உண்மையிலே சொல்ல போனா. ஒரு பக்கம் வந்து சிஸ்டர் சேஜ் வந்து ஹோம்லேண்டருக்கு அடிச்சு விடலான்னு பார்த்தா சோல்ஜர் பாய் உள்ள புகுந்து சிஸ்டர் சேஜுக்கே அடிச்சு விட்டான். அடே அப்பா! ஸோ இது எப்படி இருந்துச்சுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த எபிசோடு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, த லெஜெண்ட்ன்னு ஒரு கேரக்டர். அவரு பேர் வந்து கேட். அவரு வந்து என்ன மாரின்னா, பலகாலமா வாட்ல இருந்த ஒரு ஆளு. அவர வந்து வாட்டோட மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ், அதாவது அந்த சினிமா தியேட்டர், பிவிஆர் மாரி ஒரு தியேட்டர்ன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து பாப்கார்ன் தின்னுகிறாரு. அங்க போய் நம்ம ஆளு எம்எம் பாக்குறாப்புல. பார்த்து அ தலைவரே நமக்கு வந்து வி1 கிடைக்கிறதுக்கு வந்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு வந்து பாம் சைட்ட கண்டுபிடிக்கணும். உங்களால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச, நம்ம ஆளு இருந்துகிட்டு அவரு வந்து அவரு இளம் இளம் வாலிப வயசு. அதுல இருந்தப்ப பண்ண சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. என்னையா சம்பவம் பண்ணேன்னா, எல்லாமே ஆகாவளி சம்பவமா தான் இருந்துச்சு. சரி வாங்க நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப ஆளு இத்துன்னு போறாப்புல. எம்.எம் வந்து அவர. ஒரு பக்கம் வந்து நம்ப ஹோம்லேண்டர கொல்றதுக்கோசரம் அ கெமிக்கோ, யூகி அப்புறமேட்டு வந்து யாரு நம்ப ஆளு பில்லி புட்சர் எல்லாருமே வந்து வெறிகொண்டு ஒரு வேலை ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறானுங்க பின்னாடி. அந்த வேலை நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஆள் மதர்ஸ் மில்க் அவர் வந்து அந்த லெஜெண்ட்ன்றவர் வந்து கூட்டின்னு வராரு. எப்படின்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு கூட்டு வராரு. உடனே அங்க போயிட்டு நான் இவன் கூட வேலை செய்யறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்னு பில்லி பூச்சர் சொல்ல, எனக்கும் தான்டா உன் கூட வேலை செய்ய விருப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ள ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன் போச்சு. இதுக்கப்புறமேட்டு அப்புறம் எல்லா கதையும் பேசி முடிச்சமேட்டு வாட் வில்லேஜுக்கு போனா நமக்கு வந்து ஒரு கோல்டின்னு சொல்லிட்டு ஒரு கிழவி இருக்கிறா. அவள புடிச்சோம்னா 120 வயசு ஆளான நம்மளுடைய பாம் சைட் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி இத்துன்னு போறாங்க. அங்க போய் கோல்டி கிட்ட இவரு பேசுனா, அவ என்னால்லாம் முடியாதுப்பா அப்படின்ட்டு கைய விரிச்சு விட்டா. அப்புறம் என்னடா பண்றது? இவள ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கட்டிட்டு, நைட்டு போய் ஊசிய தள்ளிவுட்டு மயக்க ஊசியில போட்டு கொன்னுட்டு வந்துரலாம், கூட்டின்னு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லி பிக்சர்லாம் ஒரு பக்கம் பிளான் போட்டு நிக்க, அவங்களும் அந்த பிளான் படியே கூட்டிட்டு போறாங்க. அதாவது எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னா, அ இப்படி உள்ளார போயி ஊசிய போட்டு அந்த பாட்டியம்மா இப்படி இழுத்துன்னு வரானுங்க. வெளிய வந்து மீதி இருக்கிற இந்த தட்டி கழிக்கப்பட்ட அந்த வயசான சூப்ஸ்கலாம் வந்து சண்டைக்கு நிக்கிறாய்ங்க. சண்டை வந்து ரொம்ப செம ரவடியான சண்டை. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அந்த மாரி ஒரு சண்டையெல்லாம் நானு ரொம்ப எபிசோட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தது. அந்த மாரி ஒரு சண்டை. நீங்களும் அத போய் பாருங்க என்ன சண்டைன்ட்டு. அடி கட்ட பறக்குது, கொட்ட தெறிக்குது. அந்த மாரி சண்டை. க்ளூவோடும் குடுத்தாச்சு உங்களுக்கு. அதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த சண்டையெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரெஞ்சி வந்து கடைசியில போலீஸ் வந்த மாரி வந்து நின்னுட்டு, "என்னாப்பா எவ்வளோ நேரம் ஆவறது?" அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க நடந்த கந்தரகோலத்தெல்லாம் பார்த்துட்டு, "ஓ மை காட்!" அப்படின்ட்டு போறான். இன்னொரு பக்கம் ஆனி ஆகட்டும், நம்ம ஹியூகி ஆகட்டும், வானத்த மல்லாக்க படுத்து பார்த்துக்கிட்டு, "இதுக்கு மேல நம்ம இந்த மாரி வாழ்வோமா, மாட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் காதல் கதைய பேசிட்டு, அப்புறமேட்டு அவங்க அவங்களோட அசைன்மென்ட்ட பார்க்கறதுக்கோசரம் போயிட்டாய்ங்க. போயிட்டு டெமோக்ராட்டிக் சர்ச் ஆஃப் அமெரிக்கா அந்த இடத்துக்குள்ளார போயிட்டு, பதவியேற்பு விழா மாரி நம்ம ஹோம்லேண்ட் சிலையெல்லாம் சும்மா அப்படி அலக்க பலக்க வச்சிருக்கிறாய்ங்க. சரி அந்த வைரஸ வந்து இதுல போய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். கரெக்ட்டா 24 மணி நேரம் டைமரு. முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஹோம்லேண்டர் அங்க நான் தான் கடவுள்னு வாய தொறப்பான். கேஸ சுவாச்சு முடிச்சு கட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார புகுந்து வேல பார்த்துட்டு இருந்தா, அ அவங்க ஒளிஞ்சிருக்கிற பர்ட்டிகுலரான ஒரு ரூம்ல போய் சடனா ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஆட்கள் வராங்கன்ட்டு. அங்க தான் வந்து ரொம்ப மனச பாதிச்ச ஒரு சம்பவம். ஃபயர் கிராக்கரோட டெட் பாடி இருக்குது. அட கர்த்தரே! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கும். முடிச்சுட்டு அவங்க எல்லாம் போய் சீக்ரெட்டா ஹியூயி செட் பண்ணிட்டு இருக்கிறப்ப, அந்த ஆஷ்லியோட மானங்கெட்ட புருஷன் ஒருத்தன் அந்த ஆ ஹோம்லேண்டருக்கு அவரு தான் பாஸ்டர் மாரி இருப்பாப்புல. அவன் வேணாம். அவன் வந்து ஸ்டார்லைட் கூட சண்டை. சரியான சண்டை 2 பேத்துக்கும். அவங்க 2 பேரும் பழசெல்லாம் பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்லைட்டாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. யூயி உடனே அவளுக்கு நான் ஆன்டிடாட் குடுத்துட்டேன். நீ தான்டா தொறந்தா செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனி வந்து பத்திரமா கிளப்பியாச்சு. இன்னொரு பக்கம் சேஜ் ஆஷ்லிய கூப்பிட்டு ஆஷ்லிக்கு கப்பைஸ் அடிச்சு விட்டு அவள ஒளிச்சு வச்சு சோல்ஜர் பாய் மனசுக்குள்ள இருக்கிறத ரீட் பண்ணி வச்சுட்டா.
சோல்ஜர் பாய்க்கு V1 இருக்கிற இடம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இது வந்து சேஜுக்கு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு, சேஜ் இருந்துகிட்டு மொத்த வாட்டுக்குமே வந்து முடிச்சு கட்டிடணும்னு முடிவு பண்ணிட்டு, சிப்பு கிப்பெல்லாம் கழட்டிட்டு, வாட்ட விட்டு எஸ்கேப் ஆகி போறா. உடனே பாம் சைட்டுக்கு இருக்கிறதான்னு சொல்லிட்டு ஹோம்லேண்டரும், சோல்ஜர் பாயும் ஒரு பக்கம் தேட, அங்க ஹோம்லேண்டரு நம்மளோட ஸ்டாம் ஃப்ரெண்ட் கூட இருந்ததெல்லாம் வந்து ஒரு வீடியோவா வந்து சோல்ஜர் பாய் பாக்க, "இதுதான் நீ இத்தன நாளா பண்ணியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. சிஸ்டர் ஸ்டேஜ் தான் இந்த ட்ராப்புக்கான ஒரு காரணம்னு சொல்லி ஹோம்லேண்டருக்கும் தெரிய வருது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் டீப்ப கூப்பிட்டு, "தம்பி இங்க பாருங்க. நீங்க வந்து இப்ப என்ன பண்றீங்கன்னா, அலாஸ்கால வந்து ஒரு பைப்லைன் போயிருக்குது கடலுக்கு அடியில. அதுல வந்து பெட்ரோல் வச்சிருக்கிறோம். ஆட்டோட பெட்ரோலு. அதுல இருந்து நீங்க பார்த்துட்டு பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு வீடியோ மட்டும் போடுங்க. மஜாவா இருக்கும்" அப்படின்றாங்க. அவரும் போடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிளாக்னார் இதுதான் பழி வாங்குறதுக்கான டைம்ன்னு சொல்லிட்டு, அந்த பைப்லைன போய் ஒரே குத்து ஒரு 1.6 மில்லியன் ஆஃப் ஃபிஷஸ் செத்து போச்சு. அத நெனச்சு நம்ம டீப் அழுவுறாரு கதறி. அப்ப பிளாக்னர் நான் தான்டா குத்துனேன் அப்படின்னு சொல்ல, இவன் வந்துட்டு நீ என் பிரதரே கிடையாதுடான்னு சொல்லிட்டு இவன் பதிலுக்கு ஒரு குத்து குத்துறான். அதோட பிளாக்னர் செத்துட்டான்ற மாரி தான் காட்டுறாங்க. சரி, இதெல்லாம் என்ன உள்ளூர் சண்டை வாங்க உலக சண்டைக்கு போலான்ற மாரி, சேஜ் வந்து இப்ப பில்லி பூச்சர் கேங்கோட சேர்ந்துட்டா. சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு குடுக்குறா. இப்படிதான் முடிச்சுடணும்னுங்கள அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இவள நம்ம எதுக்கு நம்பணும், ஏன் நம்பணும்னு சொல்லிட்டு தெரியாம இவங்களும் சரி சொன்னா ஓரளவுக்கு கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டின்ற பாட்டிய உட்கார வச்சு எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப, கிமிக்கோ ஒரு பக்கம் சொல்றா, "நான் உங்களோட பெரிய ஃபேன்" அப்படி இப்படின்லாம் போயிட்டு இருக்கிறப்ப, பிளான் படி கரெக்ட்டா அங்கருந்து இறங்குறான். எரிமலை மாரி இறங்குறான் பாம் சைட்டு. டமால் டிமில்னு இறங்கி, அப்புறமேட்டு கோல்டிய வந்து காப்பாத்தின் முயற்சியில இது பண்ணிட்டு இருக்கிறப்ப, ஈவன் தரமாட்டேன்னு அவங்களுக்குள்ளார பில்லி புட்சர், ஃப்ரெஞ்சி, கிமிக்கோ, பாம் அவன் பேர் என்ன? பாம் சைட்டா? அவன் வந்து அவனுக்குள்ளலாம் சண்டை போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சிஸ்டர் சேஜ் வந்து சோல்ஜர் பாய்க்கு ஒரு மெசேஜ போடுறா. இந்த மாரி வந்து பாம் சைட் இங்க தான் இருக்கிறான். நீ கிளம்பி வா. நம்ம V1 வாங்கிர்லாம். டீல் படி. அ நீ அவன அடிச்சு சாவடிச்சுரு. V1 எங்களுக்கு குடுத்துரு. அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா சண்டை ஒரு இடத்துல பீக் ஆஃப் சண்டை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிற நேரத்துல அடி டம்முன்னு விழுவுது. எங்கடான்னு பார்த்தா சோல்ஜர் பாய் வந்து நிக்கிறாப்புல. வந்து "உன்னைய எனக்கு 50 வருஷமா பிடிக்காது. உன்னையும் தான்டா எனக்கு 50 வருஷமா பிடிக்காதுன்னு" 2 பேரும் மாறி மாறி டம்மு டும்முன்றாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரும் சண்டைய நிறுத்திட்டு, "1000 தான் இருந்தாலும் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்துல. எனக்கு வந்து அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு பாம் சைட் சொல்ல, ஒன் என் என்ன நான் நெனச்சா உன்னோட V1 பவர்லாம் எடுத்துட்டு நீயும் அவளும் ஒட்டுக்கா சேர்ந்து அமைதியான வாழ்க்கைய ஏற்படுத்த முடியும்னு சொல்ல, சரி டீல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டீல் வாங்கிட்டு, V1 வந்து நம்ம ஆள் சோல்ஜர் பாய் கையில வாங்கிட்டு, அவனோட நெஞ்ச பொளந்து அந்த சக்தியெல்லாம் அவன் மேல அடிக்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா பாம் சைட்டுக்கு வந்து வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் வாட்டி ரத்தம் வருதாமாம். சரி, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஓடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் கேங் தொரத்துறாங்க காட்டுக்குள்ளார. அந்த ஒளி வெளிச்சத்த பார்த்துட்டு. தொரத்திட்டு போய் எப்படியாச்சும் ஒண்ணு V1 வாங்கிரலாம்ன்னு பார்த்தா, நம்ம ஆளு அங்கருந்து ஹோம்லேண்டர் இறங்குறாப்புல. இறங்கிட்டு எல்லாரும் என்னடா நடக்க போகுது? ஹோம்லேண்டர் கிட்ட தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப, தலைவன் இப்படி ஒரு லுக் விட்டு, "இந்தா வச்சுக்க" அப்படின்னு சொல்லி குடுக்குறான். உடனே ஹோம்லேண்டர் கேட்கறான், "உங்களுக்கு தான் என்னைய பிடிக்காதே, அப்புறம் ஏன் குடுக்குறீங்க?" அப்படின்னா, "இது உனக்காக இல்ல, ஸ்டார்ம் ஃப்ரண்ட்க்காசரம். அவ கூட நானு பல வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். உன்ன மாரியா? அவ இத்தான் இருந்திருந்தா ஆசைப்பட்டுருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு V1 குடுக்கறதுக்கு அப்படியே பில்லி பிக்சருக்குலாம் கண்ணு கலங்குது. எம்எம்க்கு கண் கலங்குது. சிஸ்டர் சேஜ் கடைசியில நமக்கு அடிச்சு விட்டான். இவனுக்கு நம்ம அடிச்சுடலாம்ன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஆதங்கம். நம்ம ஆளு ஹோம்லேண்டர் சும்மா அப்படி லேசர் இப்படி வச்சு புசுக்குன்னு அடிச்சு விட்டு அந்த V1 உள்ளார இறக்குறான். அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து சும்மா லேசரு. வாங்கி ஷீஷம் அப்படின்ட்டு இப்படி வெளிய வருது. அவ்வளவுதான். இதோட பாய்ஸ் சீசன் 5 எபிசோட் 6 முடிச்சு விட்டுர்றானுங்க. அடுத்த எபிசோட் வந்து அடுத்த வாரம் தான் வருது. இதுல முக்கியமான அப்டேட் என்னன்னா, நமக்கு கடைசியான எபிசோட் அதாவது இந்த எபிசோட் 8 அது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்களாமா. ஸோ இந்தியால எந்தெந்த தியேட்டர்ல எப்படி வருதுன்னு தெரியல. அ அப்படி எந்த தியேட்டர்ல வந்துச்சுன்னா சொல்லி யார் யாரெல்லாம் போய் பார்ப்பீங்கன்னு தெரியல. நான் கண்டிப்பா போய் பார்க்குற ஐடியால தான் இருக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் புதன்கிழமை சந்திக்கலாம். வீடியோவ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர்.